நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. சர்க்கம் 28. காட்டில்தான் எத்தனை துன்பங்கள். அறநெறியில் பிடிப்பு உள்ளவரும் அறவொழுக்கம் அறிந்தவருமான அவர் காட்டில் ஏற்படக்கூடிய துன்பங்களை மனத்தில் கொண்டு அவளை இவ்வாறாக பேசிய சீதையை தன்னுடன் அழைத்து போகும் எண்ணத்தை கொள்ளவில்லை. கண்ணீர் விட்டு கலங்கிய கண்களோடு இருக்கும் அவளுக்கு மறுபடியும் சமாதானம் கூறி அறமூர்த்தியாகிய அவர் காட்டிற்கு போகும் எண்ணத்திலிருந்து அவளை திருப்புவதற்காக பின்வருமாறு கூறினார். பிராட்டியே, நீ உயர்ந்த குலத்தில் தோன்றியவள், எப்போதும் அறவொழுக்கத்தில் உறுதியாக ஈடுபட்டிருப்பவள். அதனால் இங்கிருந்தபடியே அறச்செயல்களை கடைப்பிடி. அதனால் என் மனம் நிம்மதியாக இருக்கும். சீதே, தேகபலம் குறைந்தவளே, உனக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதன்படியே நீ நடக்க வேண்டும். காட்டிலோ துன்பங்கள் ஏராளம், அவைகளை பற்றி சொல்கிறேன் கேள். சீதே, வனத்தில் வசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை துறந்துவிடு. காடு மனித சஞ்சாரம் இல்லாதது என்றும் பல வகையான கஷ்டங்கள் நிறைந்தது என்றும் சொல்லப்படுகிறது. உனக்கு நலன் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் நான் இவ்வாறு கூறுகிறேன். காட்டில் ஒருபோதும் சுகம் என்பதையே நான் கேட்டறியேன். எப்போதும் துக்கம் துன்பம்தான். மலையிலிருந்து கொட்டும் அருவிகளின் பேரொளி, மலை குகைகளில் வாழும் சிங்கங்களின் உருமல், இவைகளை கேட்பதற்கே அச்சமாக இருக்கும். சீதே, காட்டில் எப்போதும் கஷ்டம்தான். மனித நடமாட்டமே இல்லாத காட்டில் அச்சமில்லாமல் கும்மாளமிட்டு கொண்டிருக்கும் மதம் பிடித்த பெரும் விலங்குகள் நம்மை பார்த்தவுடனேயே சீறி பாய்ந்து கொண்டு ஓடி வரும். சீதே, காட்டில் எப்போதும் கஷ்டம்தான். நதிகளில் முதலைகள் இருக்கும், சேறு அதிகமாக இருக்கும். மதம் கொண்ட யானைகளாலும் கூட கடந்து செல்ல முடியாதவை. ஆகவே காட்டில் எப்போதும் பயங்கரமான துன்பம்தான். காட்டுப்பாதையில் முள் நிறைந்த கொடிகள் படர்ந்திருக்கும். காட்டு கோழிகள் இரைச்சலிட்டு கூவும். குடிதண்ணீர் கிடைப்பது அரிது. மிகவும் அடர்த்தியாகவும் நுழைந்து செல்ல முடியாதபடியும் இருக்கும். காட்டில் எப்போதும் கஷ்டம் கஷ்டமேதான். பகலில் வழி நடந்து களைத்து போனவன் இரவில் மரத்திலிருந்து தாமாக தரையில் உதிர்ந்து கிடக்கும் சருகுகளையே பாயாக கொண்டு உறங்க வேண்டும். உடல் களைப்பு நீங்கும்படியாக கட்டில் மெத்தைகள் கிடைக்காது. சீதே, காட்டில் எப்போதும் கஷ்டமேதான். மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மரங்களிலிருந்து விழும் பழங்களையே பகலும் இரவும் புஜித்து திருப்தி கொள்ள வேண்டியது. சீதே, காட்டில் எப்போதும் துன்பம்தான். மிதிலை மன்னன் மகளே, உயிரை தக்க வைத்து கொள்ளும் அளவுக்கு மட்டுமே உணவு உட்கொண்டு முடிந்தவரையில் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். மரவுரி ஆடைதான் உடுத்தி கொள்ள வேண்டும். ஜடாமுடி போட்டுக்கொள்ள வேண்டும். தேவதைகளுக்கும் பிதரர்களுக்கும் அவ்வப்போது வந்து சேரும் அதிதிகளுக்கும் குலவழக்கப்படி நாள்தோறும் உபாச்சார மரியாதைகள் செய்யப்பட வேண்டும். ஆச்சார நியமங்களை கடைப்பிடிக்கும் ஒருவன் நாள்தோறும் 3 தடவைகள், அதாவது குறிப்பிட்ட அந்த காலங்களில் நீராட வேண்டும். ஆகவே காடு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இளம்பெண்ணே, தானே மலர்களை கொண்டு வந்து தெய்வங்களை நிறுவியுள்ள மேடைகளில் மறைமுறைப்படி பூஜை செய்யப்பட வேண்டும். ஆகவே காட்டில் கஷ்டம்தான் அனுபவிக்க வேண்டும். காட்டுப்பாதையில் செல்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உண்பதற்கு அவ்வப்போது என்ன கிடைக்கிறதோ அதையே புசித்து விருந்து உண்ட மகிழ்ச்சியை அடைய வேண்டும். ஆகவே காட்டில் உணவு கிடைப்பது கஷ்டமான கஷ்டம். இவ்விடத்தில் காட்டில் பெருங்காற்று வீசும். கருமையான இருட்டு சூழ்ந்து கொள்ளும். நடந்து அலைந்து திரிவதால் பெரும் பசி உண்டாகும். எப்போதும் பெரிய பெரிய ஆபத்துக்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆகவே காட்டில் கஷ்டத்தை தவிர வேறெதுவும் இல்லை. நாயகி, பெருத்த உடல் கொண்ட அநேக மலைப்பாம்புகள் பாதையெங்கும் தரையில் கர்வத்தோடு ஊர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே காடு என்பது கஷ்டங்களை தருவது. ஆற்றங்கரைகளில் வசித்து கொண்டு ஆற்றைப் போலவே வளைந்து வளைந்து ஓடும் பாம்புகள் பாதைகளை அடைத்து கொண்டு படுத்திருக்கும். ஆகவே வனவாசம் என்பது மிகவும் கஷ்டத்தை தரக்கூடியது. கண்மணி, மின்மணி பூச்சிகள், தேள்கள், புழுக்கள், காட்டு ஈக்கள், கொசுக்கள் முதலியன எப்போதும் தொல்லை தந்து கொண்டிருக்கும். ஆகையால் காடு முற்றிலும் துக்ககரமானது. தேவி, காட்டில் முள் மரங்களும்
அறுக்கும் தன்மையுடைய குசம், நாணல் போன்றவைகள் எப்போதும் நுனியை அசைத்து கொண்டிருக்கும். எந்த நேரத்திலும் நம்மை காயப்படுத்தி விடலாம். ஆகவே காடு மிகவும் துன்பமயமானது. காட்டில் வாழ்க்கை நடத்துகிறவனுக்கு சரீர சிரமங்கள் பல ஆபத்துக்களும் பல வகையாக ஏற்படும். எனவே காடு என்றாலே துன்பம்தான். அங்கு கோபம், ஆசைகளை விட்டுவிட்டு தவம் செய்வதிலேயே மனத்தை செலுத்த வேண்டும். அஞ்சத்தக்கவைகளை கண்டும் அஞ்சாமல் இருக்க வேண்டும். ஆகவே காடு என்றால் எப்போதுமே கஷ்டம்தான். ஆதலால் காட்டிற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள். காட்டு வாழ்க்கை உனக்கு ஒவ்வாதது. இது விஷயமாக நன்மை தீமைகளை நன்றாக ஆலோசித்து பார்த்து காடு மிகவும் ஆபத்துக்களை தரக்கூடியது என்பதை கண்டுகொண்டேன். உயர் பண்புகளின் இருப்பிடமான ராமனுக்கு தன்னையும் காட்டிற்கு அழைத்துச் செல்லும் எண்ணம் ஏற்படவில்லை என்பதை புரிந்து கொண்டு அவள் தாங்க முடியாத துயரத்துடன் ஸ்ரீராமனிடம் பின்வருமாறு சொன்னாள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 28வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும். மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தனலாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் சுபகாரியங்கள் நிகழும். அவர்களின் இல்லங்களில் சுபகாரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூனியம் வேரோடு அழியும். தீராக்கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் கிடைக்கும். அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேறு அளிக்கும் மோட்சம் கிட்டும். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.